1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி, கொரோனா போன்ற அடுத்தடுத்த நிகழ்வுகளால் நாடு முழுவதும் அமைப்புசாரா தொழில்துறையில் கடந்த 7 ஆண்டுகளில் 11.3 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு நிதி இழப்பும் 1.6 கோடி வேலை இழப்புகளும் ஏற்பட்டிருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. 2016 நிதியாண்டு முதல் பல்வேறு நிகழ்வுகளின் விளைவாக இந்தியாவின் அமைப்புசாரா தொழில்துறைக்கு ஏற்பட்ட பொருளாதார இழப்பு மதிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி வரி விதிப்பு, கொரோனா போன்ற காரணங்களால் 2015, 2016 முதல் 2022, 2023 வரை இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4.3%, அதாவது 11.3 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக IRR எனப்படும் இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் நிறுவனத்தின் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக 2015, 16 மற்றும் 2022, 23க்கு இடையே இந்தியாவில் சுமார் 63 லட்சம் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டதாகவும், இதன் எதிரொலியாக சுமார் 1,60 லட்சம் பேர் வேலை இழந்திருப்பதாகவும் அந்நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது. கணக்கெடுப்பின்படி 2021, 22இல் 5.97 கோடியாக இருந்த விவசாயம் அல்லாத துறைகள் சார்ந்த தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2022, 23இல் 6.5 கோடியாக உயர்ந்துள்ளது. தொழிலாளர்களின் எண்ணிக்கை 9.79 கோடியிலிருந்து 10.96 கோடியாக அதிகரித்துள்ளது. இருப்பினும் இது 2015, 16ஆம் ஆண்டில் இத்துறையில் பணியாற்றிய 11.13 கோடி பேரை விட குறைவாகும். 2015, 16ஆம் ஆண்டு உற்பத்தி துறையில் 3.60 லட்சமாக இருந்த வேலைகள் 2022, 23இல் 3.6 லட்சமாக குறைந்ததே இதற்கு முக்கிய காரணம் என்கிறது இந்தியா ரேட்டிங்ஸ் நிறுவனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.